சில பார்க்கல என்ன செய்யணும்டா ஆறுதலாக இருந்த பெண்ணை வச்சா இதுதான் அது அங்கே பார்ப்போம் எழுதுவோம்ட்டு எழுதி டைமை வேஸ்ட் பண்ணி போட்டு வருவேன். அந்த கதைக்கு இங்கே இடம் இல்லை. எழுதுகிற ஸ்பீடில் எழுதி கொண்டே இருக்கணும். பெண் வச்சா இறங்கத்தான் வேணும் முழுக்க. அதுக்கு என்ன செய்யணும்னா உங்களுக்கு ஒரு ஃப்ளோ வேணும். அந்த ஃப்ளோ எங்கே இருந்து வரும்? பார்ட் பி செய்ய உங்களுக்கு பிடிச்ச பாடம் நான் சொல்லுனேன் வகையீட்டின் பிரயோகம். சரியா? அந்த கேள்வி உங்களுக்கு இப்போ தரோம். அந்த 7 வகையீட்டின் பிரயோகத்தின் கடைசி வீடியோவை பார்த்துட்டு போங்க. அதில் வந்து 7 இது சொல்லு நான் உங்களுக்கு 7 ஷார்ட் மெத்தட்ஸ் இவ்வளோத்தையும் செஞ்சால் தெரியுண்டு அந்த என்னென்ன போடணுமன்றது அந்த 7ஐயும் பார்த்துட்டு போங்க தயவு செய்து. அந்த 7 தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு ஒரு கேள்வி ஷுவர். அப்போ அந்த அது செய்ய உங்களுக்கு இது வருது நம்மகிட்ட கிராஃப்னு சொன்னால் கிராஃப் கட்டாயம் கீராட்டி கூட உங்களுக்கு மார்க்ஸ் தர வேண்டும். ஸோ கிராஃப் அது அவனுக்கு இது விட வந்துட்டு ஓகே. அப்போ ஒரு ஃப்ளோ ஒன்று வந்துட்டு அடுத்தது ட்ரிக்னோமெட்ரி இப்போ நாங்கள் அந்த டெய்லி எம்சிக்யூ மாதிரி டெய்லி பாட்டே செய்கிறதால உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளோ ஒன்று இருக்குது. ட்ரிக்னோமெட்ரி இது இப்போ என்னட்ட டெய்லி கொஷின் செஞ்சவனுக்கு இப்போ சரியான யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏனென்றால் அவங்களுக்கு வந்து ஏற்கனவே மேத்ஸ் செஞ்ச டச் இருக்குது. இன்றைக்கு தான் கொப்பி தூக்கணுன்ற அவசியம் இல்லை. அவங்க இவ்வளோ நாளாக எக்ஸாம் மாதிரி தான் ஒரு நாளும் கேள்வி ட்ரை பண்ணி கொண்டு இருந்தவங்க. அதுக்குத்தான் நான் அந்த அதை கொடுத்தேன். ஏனென்றால் அவங்க ட்ரை பண்ணி ஒவ்வொரு நாளுமே எக்ஸாம் மாதிரி அவங்க செஞ்சு கொண்டிருக்காங்க. மேத்ஸை டச்சில் வச்சு கொண்டிருக்கிறாங்க. அது மாதிரி நீங்கள் ஃபிசிக்ஸுக்கும் செய்கிறது இல்லை. ஃபிசிக்ஸும் ஒரு நாளும் 10 கேள்வி செய்யலாம். நான் அதுக்கு வரேன்.